Hi friends, I am Veer Lashmi and you are watching Let's Learn UPSC. டைம் அண்ட் ஒர்க் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட், அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ நான் வந்து இதில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோஸ் போடுறேன். எதுக்குன்னா நிறைய டைப்ஸ் இதில் சம்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கேட்பாங்க. ஸோ எல்லா மாடல்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸை பார்த்துட்டு தென் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராக புரியும். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸில் பேஸ் வச்சு கொடுத்தா என்ன மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இருக்கிற பார்ட் 3 வீடியோவில் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அது போக வேறு என்னென்ன மாடல்ஸ்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். A can do a piece of work in 60 days. He works as it for 10 days. B alone finishes the remaining work in 40 days. In how much time will A and B working together finish the work? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, தனியாக பண்ணாங்கன்னா 60 நாள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே, இவங்க வந்து 10 நாள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, 60 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை அவங்க வந்து 10 நாள் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க போயிட்டாங்க. தென் ரிமைனிங் இந்த மொத்த ஒர்க்கையும் பி தான் பண்ணுறாங்க. எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னா 40 நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது ஏயும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ வந்து அந்த என்டையர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60 டேஸ் ஆகுதுன்னா அவங்க 1 டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 1/60. ஸோ ஏயோட 1 டே ஒர்க் 1/60. அவங்க எத்தனை நாள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க? 10 டேஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ 1/60 × 10. ஏன்னா ஒரு நாளைக்கு 1/60 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் 10 டேஸ்க்கு 10 × 1/60. ஸோ 1/6 பார்ட் ஆஃப் ஒர்க்கை ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளில போயிருக்காங்க. ஸோ 1/6 ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கணும்? நான் டோட்டலாக எங்கள் ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது ஹோல் நம்பர்னா 1. ஸோ 1 - 1/6 பண்ணுங்கள். ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு 1 - 1/6. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு 5/6 கிடைக்கும். இந்த 5/6ங்கிறது வந்து இந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து இனிமேல் கம்ப்ளீட் பண்ணணும், மிச்சம் இருக்கிற ஒர்க்கு விழுகும். ஸோ இதை யார் பண்ணுறா? பி பண்ணுறாங்க. எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 40 நாளில் பண்ணுறாங்க. ஸோ 5/6 பார்ட் ஆஃப் ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் 40 நாள். ஸோ இந்த ஹோல் ஒர்க்கையும் பி எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? சம் பார்ட் தெரியுது, அது இத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா ஹோல்னா விச் மீன்ஸ் 1. ஸோ இது முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? ஸோ 40 / 5/6. ஸோ 40 × 6/5 பண்ணும்போது உங்களுக்கு 48 டேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு டோட்டல் ஒரு ஹோல் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பி வந்து 48 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பியோட 1 டே ஒர்க்கை கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 1/48. ஒரு நாள் அவங்க 1/48 பண்ண முடியும். எதுக்கு இந்த பியோட 1 டே நான் ஒர்க்கை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் ஏயும் பியும் கண்டினியூஸாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க தான் கொஸ்டின். ஸோ ஏயோட 1 டே ஒர்க் நமக்கு தெரியும். பியோட 1 டே ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பியோட ஹோல் டேஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ 5/6 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 டேஸ்னால் ஒரு ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 40 / 5/6. ஸோ 48 டேஸ். ஸோ 48 டேஸில் அந்த என்டையர் ஒர்க்கே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 1 டேயில் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 1/48. ஸோ இப்போ ஏயோட 1 டே ஒர்க்கும் தெரியும், பியோட 1 டே ஒர்க்கும் தெரியும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க? ஸோ 1/60 + 1/48. ஸோ 3/80. 3/80 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து 1 டே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எத்தனை டேஸ் அவங்க எடுத்துப்பாங்க டு கம்ப்ளீட் தி என்டையர் ஒர்க்? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 80/3 டேஸ் அவங்க எடுத்துப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? 80/3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். A can do a work in 10 days whereas B in 20 days. They started working on alternate days. Then in how many days the work will be completed? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண ஏ வந்து 10 டேஸ் எடுத்துக்கிறாங்க, பி 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட் டேஸ்னால் ஃபஸ்ட் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, செகண்ட் டே பி மட்டும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அகைன் தேர்ட் டே அகைன் ஏ வருவாங்க, ஃபோர்த் டே பி வருவாங்க. இதுதான் ஆல்டர்னேட் டேஸ்னால். இப்படி பண்ணும்போது எத்தனை நாள் இந்த வேலை முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் டே யார் வராங்க? ஏ. ஸோ செகண்ட் டே பி, தேர்ட் ஏ. அப்போது ஆட் டேஸ் ஃபுல்லாக யார் வராங்க? ஏ வராங்க. 1 3 5 7 இந்த மாதிரி ஆட் டேஸில் ஏ வராங்க. 2 4 6 8 இந்த மாதிரி ஈவன் டேஸில் பி வந்து ஒர்க்குக்கு வராங்க. ஓகே, இப்போ இவங்களோட சேர்ந்து எத்தனை நாள் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மொதல் நாள் ஏ, அடுத்த நாள் பி. அகெயின் இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. அடுத்த 3ஆவது நாள் ஏ வருவாங்க, 4ஆவது நாள் பி வருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அகெயின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதனால்
couple of days வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது நம்ம எத்தனை வேணுமோ அது இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ப்ராசஸ் தானே ரிப்பீட் ஆகிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பண்ணுறது தான் அடுத்த 2 வரும். ஸோ 4 கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதனால் மொதல் 2 டேஸ் couple of days எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் வரா? ஏ வராங்க. ஏ வந்து மொதல் நாளில் எவ்வளோ வேலையை பார்த்துருப்பாங்க? ஏ டோட்டலி முடிக்கிறதுக்கு 10 டேஸ் ஆகுது. ஸோ 1 டே அவங்க எவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 1/10. பி வந்து 20 டேஸ் ஆகுது. ஸோ 1 டே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 1/20. ஸோ ஃபஸ்ட்டு டே ஏ ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் செகண்ட் டே பி ஒர்க் பண்ணுறாங்களா, இந்த 2 ஒர்க்கையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே ஏ ஒர்க் வந்து 1/10, செகண்ட் டே பியோட ஒர்க் 1/20. ஸோ 1/10 + 1/20 ஈக்குவல் டு 3/20. ஸோ இந்த 3/20 பார்ட் ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் தி 2 days. ஸோ இந்த couple of days 3/20 பார்ட் ஆஃப் ஒர்க் முடியுது. ஸோ அடுத்த couple of days எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? அதே 3/20 தானே முடிஞ்சிருக்கும். இதுதான் நான் சொன்னேன், அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 couple of days மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ 4 days வேணும்னா 2 2s are 4. ஸோ அதே மாதிரி அங்கேயும் மியூச்சுவலாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3/20 × 2, ஸோ 6/20. 6/20 பார்ட் ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 4 days. ஸோ 6 days எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா 2 3s are 6. ஸோ இந்த பக்கமும் 3/20 × 3, ஸோ 9/20 பார்ட் ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்போ நம்ம ஹோல் ஒர்க் எவ்வளோன்னு பார்ப்போம். ஹோல் ஒர்க்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்ராக்ஷன் இருக்கும்போது ஹோல் ஒர்க்குங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுவோம் 1 அதான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து /20 இருக்கனால நம்ம 20/20ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 20/20 இஸ் ஆப்வியஸ்லி 1. ஸோ நம்ம 20/20 தான் ஹோல் பார்ட்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த 3/20யோட இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தானே இத்தனை டேஸில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகும், இத்தனை டேஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகும்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3/20ல் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 20/20 வரும்? 3 6 are 18, அப்புறம் 3 7s are 21. ஸோ அதிகமாக போயிடுது. ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கிறத எடுங்க. ஸோ 3 6 are 18. ஸோ 18/20 தான் அந்த 20/20க்கு நியர்பையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 6 are 12. ஸோ 12 டேஸில் 18/20 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே 4 டேஸில் எவ்வளவு, 6 டேஸில் எவ்வளவு, 8 டேஸில் எவ்வளவு, 10 டேஸில் எவ்வளவு, 12 டேஸ் எவ்வளவு, இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். அப்படி கால்குலேட் பண்ணி வரும்போதும் இதே தான் வரும். 18க்கு அப்புறம் நீங்கள் வந்து போக முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 14th டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக வரும். ஓகே, 20/20 பார்ட்டை விட அதிகமாக வந்துடும். ஸோ இதுதான் கம்மியாக இருக்கும். ஸோ 12 டேஸில் நிப்பாட்டிடுங்க. ஸோ ஒர்க் கம்ப்ளீட் இன் 12 days வந்து 18/20. ஸோ இட்ஸ் இஸ் நியர் பை 2020 இதை எடுத்துக்கணும். இப்போ இந்த 18/20 வந்து 12th டேயில் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ரிமைனிங் எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன? 2020 - 18/20. ஸோ 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது. இப்போ இந்த 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து 13th டே தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ 13th டேங்கிறது வந்து ஒரு ஆட் டே. ஆட் டேயில் யார் வருவாங்க? ஏ வருவாங்க. ஸோ ஏ வந்து அந்த 13th டே வந்து இந்த 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏயோட ஒரு நாள் கெப்பாசிட்டி என்ன? 1/10. நமக்கு ரிமைனிங் ஒர்க்கும் 1/10. ஸோ இந்த அவங்க வந்து கரெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு போனோடனே அந்த என்டையர் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 13th டே ஏ வந்து அந்த 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த என்டையர் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 13 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 13. இப்போ ஏயும் பியும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம் வந்து 13 days டு கம்ப்ளீட் தி என்டையர் ஒர்க். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து couple of daysல எவ்வளோ ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஒர்க் என்னன்னு பாருங்கள். ஹோல் ஒர்க்கை வந்து அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கப்போ அந்த ஃப்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே 20 இப்போ /17 இருந்துச்சுன்னா 17/17 இஸ் ஹோல் ஒர்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு நியர்பை எவ்வளோ கம்ப்ளீட்டட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் 13th டே இதில் வந்து 13th டே நெக்ஸ்ட் டே வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த டே வருது, அது ஆட் டேவா ஈவன் டேவா, ஏ வராங்களா பி வராங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதோட கொஞ்சம் பெட்டராக புரியும் உங்களுக்கு. என்ன சம்னா, in the same question, if the first day B comes, second day A comes, third day B comes and so on. இப்போ இதே கொஸ்டின் தான், அதே தான். அந்த கொஸ்டினில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏதோ ஒரு சேஞ்ச் என்னென்னா ஆல்டர்னேட் டேஸில் வராங்கன்னு மட்டும் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டே பி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம், செகண்ட் டே ஏ வராங்களாம், அகெயின் தேர்ட் டே பி வராங்க. ஸோ இந்த ஆட் டே அண்ட் ஈவன் டே இங்கே சேஞ்ச் ஆகுது. இது சேஞ்ச் ஆகிறதுனால இந்த சம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே பி, செகண்ட் டே ஏ. ஸோ இந்த ஆட் டேஸ் ஃபுல்லாக ஏ பி வராங்க, ஈவன் டேஸ் ஃபுல்லாக ஏ வராங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 டே பார்ட் ஆஃப் ஒர்க் கண்டுபிடிங்க. தென் அவங்க 2 பேரும் சேர்ந்து couple of daysல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ நியர்பை ஹோல் ஒர்க் எவ்வளவு. ஸோ 18/20 எல்லாமே சேம் டேட்டாங்கனால அதே தான். ஸோ 18/20 பார்ட் ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 12 days.
ஓகே. ஸோ இப்போ இந்த 13th டே வரும்போது தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த 13th டே யார் வருவாங்க? இங்கே ஆட் டே. ஆட் டேல யார் வரணும்? இங்கே பி தான் வரணும். ஸோ ஓகே, பி வராங்க. பி வந்து இந்த 1 ரிமைனிங் இருக்குது. அதே மாதிரி ரிமைனிங் வந்து 20/20 மைனஸ் 18/20. ஸோ அதே தான் ரிமைனிங் வந்து 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து ரிமைனிங் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பி வந்து இந்த 1/10 பார்ட் ஆஃப் ஒர்க்கை இன்றைக்குள்ளே முடிப்பாங்களா மாட்டாங்களா நம்ம பார்க்க போகிறோம். பியோட ஒரு நாள் கெப்பாசிட்டி என்ன? 1/20. ஸோ இந்த 1/20 இந்த 1/10 விட பெருசாக சிறுசா? ஆப்வியஸ்லி சிறுசு. ஸோ அவங்களால அந்த 1/10 அந்த ரிமைனிங்க்கு மொத்த வேல்யூ அன்றைக்கி 13th டேக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ 1/20 மட்டும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 1/10 மைனஸ் 1/20 ஈக்குவல் டு 1/20. இந்த 1/20 பார்ட் ஆஃப் ஒர்க் இஸ் ரிமைனிங். ஓகே, இது ரிமைனிங் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது 14th டேக்கு போகுது. ஓகேவா? 14th டே என்ன டே? ஈவன் டே. அப்போ யார் வருவாங்க? ஏ வருவாங்க. ஓகே, ஏஆல் இப்போ இந்த 1/20 முடிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஏயோட என்டையர் ஒர்க்கு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிற டேஸ் என்ன? 10 டேஸ். ஸோ ஒரு ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 1/20 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? ரொம்ப மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை 10 நாளில் முடித்தா இவ்வளோ பார்ட்டை எவ்வளோ நாள் முடிப்பாங்க? இன்ட்டு அவ்வளோதான். ஸோ 10 × 1/20. ஸோ ஹாஃப் டேயில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ 1/2 டேஸ் தான் ஆகும், ஹாஃப் டேஸ். ஸோ ஆல்ரெடி 13 டேஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு ஆஃப் டே. ஏ வந்து அந்த ஆஃப் டேயில் இந்த என்டையர் வேலையை முடிக்கும்போது இந்த என்டையர் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 13 நாள், இங்கே ஒரு 6 நாள். ஸோ 13.5 டேஸில் இங்கே 2 சேர்ந்து ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணால் அந்த என்டையர் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கும் இப்போ நான் செகண்டு சொன்ன சம்முக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? ஆல்டர்னேட் டேஸில் யார் வராங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த நியர்பை ஹோல் ஒர்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து வர ஸ்டெப்பில் தான் நீங்கள் கவனமாக பண்ணணும். அது ஆட் டேவா, ஈவன் டேவா, ஏ வராங்களா, பி வராங்களா, அப்போ அவங்களால எவ்வளோ ஒர்க்கை ஒரு நாள் கெப்பாசிட்டி என்ன, அவங்க எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், இதை பார்த்து தான் சம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கும் இதுக்கும் வந்து ஆன்சர் மாறுது. ஓகேவா? நம்ம ஏபி அப்படியே வந்தாங்கன்னா 13, இங்கே பிஏ வந்தாங்கன்னா 13.5 days. ஓகே, தென் A can do work in 25 days, B can do in 40 days. They started working alternately. That is, first day B comes, second day A comes, and so on. Then in how many days the work will be completed? The options are 32 days, 31 days and 30 days. ஓகே, இந்த சம் உங்களுக்கானது. இந்த சம்மை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த 2 மாடல்லேருந்து ஒரு சம் நான் கேட்டிருக்கேன். அண்ட் இதோட கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணுன்னா அதையும் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் 45 men can complete a work in 16 days. 6 days after they started working, 30 more men joined them. How many days will they now take to complete the remaining work? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 45 மனுஷங்க இருக்காங்க. அவங்க அந்த சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 16 நாள் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 நாள் வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 7வது நாள் 30 மனுஷங்க எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க கூட ஆட் ஆகிக்கிறாங்க, இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த 30 மனுஷங்க ஆட் ஆனாங்க இல்லையா, அதுலேருந்து எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த என்டையர் ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு? இதுதான் கொஸ்டின். இந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, என்டையர் ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கேட்கல. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, 45 மனுஷங்க அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? 16 நாள் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 1/60. ஓகே, இவங்க இந்த மாதிரி எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க? 6 days வந்து 45 மனுஷங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க 6 நாளும். ஸோ ஒரு நாளைக்கு 1/16 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவங்க 6 நாளில் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 6 × 1/16. ஸோ 6/16 ஒர்க்கு. ஸோ 3/8. ஓகேவா? நான் சிம்பிளிஃபை பண்ணி 3/8ன்னு எடுத்துக்க. அப்போ அந்த 3/8 பார்ட் ஆஃப் ஒர்க்கை இவங்க 45 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிச்சிட்டாங்க. அப்போது ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருந்திருக்கணும்? 1 - 3/8. ஸோ 5/8 ஒர்க் வந்து ரிமைனிங்கில் இருக்குது. இப்போ 6 நாள் கழிச்சு 7வது நாள் வந்து 45 மனுஷங்களோட சேர்ந்து ஒரு 30 மனுஷங்களும் வராங்க இல்லையா? ஸோ 45 + 30 75 men இருக்காங்க. இப்போ இந்த 75 மனுஷங்க தான் இந்த ரிமைனிங் ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த 70 மனுஷங்க எப்போ முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். முதல்ல நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா வந்து 45 மனுஷங்க 16 நாளில் முடிப்பாங்க தான் இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த 45 ஒரு மனுஷன் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கிற டேட்டா கொண்டு வரணும். ஸோ 45 men 1 day ஒர்க் வந்து 1/16னா ஒரு மனுஷனோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? ரொம்ப சிம்பிள். 1/16 ÷ 45 போடுங்க. 45 மனுஷனுக்கு இவ்வளவு. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஸோ / 45. ஸோ 1 / 16 × 45. ஸோ 1/720.
ஓகேவா? ஒரு மனுஷனால் ஒரு நாளைக்கு 1/720 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போது 75 மனுஷனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்? இன்ட்டு 75. ஸோ 75 டிவைட் பை 720. ஸோ 5/48. ஓகேவா? இப்போ இந்த 75 மனுஷனும் ஒரு நாளில் 5/48 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஆனால் நமக்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது? 5/8 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் இவங்களால் ஒரு நாளைக்கு 5/48 தான் பண்ண முடியுது. ஸோ ஒரு நாளைக்கு 5/48னா செகண்ட் டே எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? இன்ட்டு 2. ஃபஸ்ட்டு டேக்கு அப்புறம் செகண்ட் டே இன்ட்டு 2 பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணுங்கள். 5/48 இன்ட்டு 2, ஸோ 5/24. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த 5/8ங்கிற பாட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ 7 months 1 day ஒர்க் வந்து 5/48. அப்போது என்ன பண்ணால் அது 5/8 ஆகும்? இன்ட்டு 6 பண்ணால் 5/8 ஆகுமா? ஸோ 5/48 இன்ட்டு 6 பண்ணுங்கள், 5/8 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் மியூச்சுவலி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 day இன்ட்டு 6 days. ஓகேவா? ஸோ 75 மனுஷங்க சேர்ந்து அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஒர்க்கு 5/8 பார்ட் ஆஃப் ஒர்க்கை 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். இதில் நல்லா ஒருவேளை அவங்க வந்து தி என்டையர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 6 days சேர்ந்து அந்த 45 மனுஷங்க முதல்ல 6 நாள் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணி 12 days அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இங்கே ரிமைனிங் ஒர்க் மட்டும் கேட்டனால 6 days ஆன்சர். ஓகே, தென் 6 interns and 2 managers working together can do 5 times the work that the intern and the manager can do. Calculate the ratio of working capacities of an intern and a manager. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 6 இன்டர்ன்ஸ் இருக்காங்க, ஒரு 2 மேனேஜர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க. அது வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 5 times the 1 intern and 1 manager can do. இப்போ ஒரு மேனேஜரும் ஒரு இன்டர்னும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறத விட இந்த 6 இன்டர்ன்ஸும் 2 மேனேஜரும் பார்க்குற வேலை 5 மடங்கு அதிகமாக இருக்குது. இவங்க 5 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி இந்த ரேஷியோவில் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு இன்டர்னுக்கும் ஒரு மேனேஜருக்கும் இருக்கிற ஒர்க்கிங் கெப்பாசிட்டியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப சிம்பிள். என்னென்னா, நான் வந்து இங்கே இன்டர்னை ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், மேனேஜரை எம்னு கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துக்கிறேன். ஓகேவா? 6i and 2m can do 5 times the work by i and m. ஒரு இன்டர்ன் அண்ட் ஒரு மேனேஜர் பண்ணுறதை விட இவங்க 5 times அதிகமாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ 6i + 2m is equal to 5 timesனால 5, ஒரு இன்டர்ன் ப்ளஸ் மேனேஜர், ஸோ i + m. ஓகேவா? இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 6i - 5i = 5m - 2m. ஸோ i = 3m அப்படின்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் இன்டர்ன் = 3 மேனேஜர்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்ன் அண்ட் மேனேஜரோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோ இஸ் நத்திங் பட் டிவிஷன். ஓகேவா? ஸோ i / m = 3 எதுவுமே இல்லைன்னா நான் 1 அப்படிங்கிறதுக்கேன். ஸோ i = m = 3:1. ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்னுக்கும் ஒரு மேனேஜருக்கும் இருக்கிற ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னா 3:1. ஓகே, இந்த மாதிரியும் நிறைய சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேஷியோஸ் வச்சும் கேட்பாங்க. ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் இப்படியும் கேட்குறாங்க. தென் Jagadish can build a wall in 10 days. Narendra can build the same wall in 12 days. While Sumit take 15 days to go do the same job. Which two of them should be employed to finish the job in 6 days? Option A, Jagadish and Narendra. B, Narendra and Sumit and Jagadish. அண்ட் இதுவும் உங்களுக்கான சம் தான். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இது வந்து நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சம்மை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சம்மோட கரெக்டான ஆப்ஷனையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு வேணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூபிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் வீலட்சுமி.